ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்க. வணக்கம், வணக்கம். 40வது சீசன்ல இறுதி எபிசோடு, 5வது எபிசோடு. எல்னினோ பத்தின அறிமுகம், உலகளாவிய பார்வை, தேசியம், மாநிலம்னு பார்த்துருக்கோம். இதுக்கு மத்தியில தான் காரசாரமான பட்ஜெட் விவாதங்கள், பாராளுமன்றத்தில் பெரிய பெரிய விவாதங்கள்லாம் இருக்கு. எங்கேயாவது தப்பி தவறி கூட இதை பற்றி ஏதாவது பேசிடுவாங்களான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. கமிட்டி போட்டிருக்காங்க, அதை தாண்டி. ஆனால் இதில் என்ன முன்னெடுப்புகளுக்கு முயற்சி நடந்திருக்கோ, இல்லை இப்படி ஆதரவு திரட்டுறாங்க மற்றவங்களோட, எதுவுமே தெரியல. ஆனால் பொறுத்து இருந்து ம், பார்க்கணும். அதுக்காக பேசாமல் இருந்துட முடியாது, அவங்களுக்காக காத்து நிற்க முடியாது. ம், இப்போ நம்ம தேசிய பிரச்சனை, மாநில பிரச்சனை எல்லாம் பேசினதா நிறைய கேட்டிருந்தாங்க. இந்த சூப்பர் எல்னினோ என்பது ஒரு அக்கரன்ஸ் தான், இது தொடர்ச்சியாக நடக்கக்கூடியதா அப்படிங்கிற ஒரு பார்வையும், இந்த முறை அது ம், அப்படி பார்க்க முடியாதுங்கிற இன்னொரு பார்வையும், ரெண்டு பேரும். அந்த எல்னினோ பற்றி பேசுகிறவங்களுக்கு ரெண்டு பார்வை இருக்கு. இது ம், எப்பயுமே வழக்கமாக நடந்தது தான், வரலாற்றில் இதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது, அதனால இதை பெருசாக அச்சுறுத்த வேணாம் அப்படிங்கிற ஒரு பார்வை. அஹ், இன்னொரு பார்வை அப்படி இதை எடுத்துக்க முடியாது. ஒரு பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு ப்ளஸ் இது ரெண்டும் சேர்ந்து வரும்பொழுதும், சில அரசியல் காரணிகளும் சேர்ந்துக்கும் இல்லையா? இதோட சேர்ந்து இது வரைக்கும் நம்ம எடுத்திருக்கிற அரசாங்க கொள்கை முடிவுகள்னு ஒன்று இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, இண்டஸ்ட்ரீஸு, யாருக்கு தண்ணியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது, அப்புறம் தண்ணியை தனியார் மயமாக்குறது, அப்புறம் பவர், இது எல்லாம் இதோட தொடர்புடையதாக இருக்கு. வெறுமனே கிளைமேட்டு வெதர் பற்றி மட்டும் பேசி இதுக்கு எதுவும் தீர்வு வருமான்னு சொல்ல முடியல. அதனால ஒட்டுமொத்தமாக அதை பற்றி ஒரு பார்வை வேணும். அதனால இன்னைக்கு பேசக்கூடியதை ரெண்டா பிரிச்சுக்கலான்னு பார்க்குறேன். மக்கள் எப்படி தங்களை முன்னெடுத்துக்கலாம், எந்த மாதிரியான முன் தயாரிப்புகளை செஞ்சுக்கலாம், அரசு என்ன மாதிரியான விஷயங்களை கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டா பேசுவோம். நம்ம ஊதுற சங்கம் ஊதி வைப்போம், கேட்குறவங்களுக்கு கேட்கட்டும் அப்படிங்கிற ம், மனநிலையில தான் இருக்கு இப்போ. ஏன்னா அவங்க யாரும் இன்னும் இதில் ஆர்வம் காட்டல பெருசா. அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கம் குழு அமைச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் சரிதான். பட் அது 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 என்ன செய்கிறாங்கன்ற இதை பற்றியோ, இல்லை சட்டமன்ற உரையிலையோ பாராளுமன்ற உரையிலையோ இது ஒரு பேசுபொருள் ஆகாமல் இருக்கிறது ஒரு பெரிய வருந்தத்தக்க செய்தியாக இருக்குது. மற்ற நாடுகள், எல்லா நாட்டிலையுமே இது அரசியல் விவாதமாக மாறி இருக்கு. இங்க இன்னும் அது மாறலைங்கிறது ஒரு வருத்தமும் கேள்வியுமாக நிற்குது. பட் எனக்கு அதுல ஒரு முக்கியமான கேள்வி ஒண்ணு இருக்கு. ஆ, என்னன்னா, ஆ, இப்போ இது நம்ம இதனாலதான் இது நடக்குதா? ஏன்னா இந்திய அளவுலையும் பார்த்தோம்னா, ஆ, எந்த மாநிலங்களுக்கு இது மிகப்பெரிய அளவுல கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ, பெரும்பாலும் தமிழ்நாட்டுக்கு நிச்சயமா இதுல ஒரு பிரச்சனை உண்டு. அஹ், ம். அது மாதிரி அஹ், எதிர்க்கட்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல தான் இது இருக்கிறதுனால தான் தேசிய அளவுல அரசியல் ரீதியா கேட்கிறேன். அப்படி சொல்ல முடியாதுண்ணா. இது வெறும் வறட்சியாக பார்த்தா தான் அப்படி தோணுது. ம், அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிற ஊர்லலாம் மழை பெஞ்சு கெடுத்துருக்கு இல்லையா? ம், இப்போ குஜராத்லேயோ, ராஜஸ்தான்லேயோ, அசாமு, சிக்கிமு, மேகாலயா, நிறைய இடங்கள்ல இது நடந்திருக்கு. அதனால பாதிப்பு என்பது வெயிலாக பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி இப்படி தோணும். அது கூட ம், அவ்வளோ சரியாக நமக்கு படலை. ஏன்னா இப்போது கேரளாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன முடிவு எடுக்க முடியும், கர்நாடகாவில் என்ன முடிவு எடுக்க முடியும்? ஆனால் மழை, ம், ரெண்டும் காங்கிரஸ் பார்ட்டி இருக்கிற இடமா இருக்கு. அதனால அப்படி சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ரெண்டு பாதிப்பு இருக்கு. ஒரு பக்கம் மழை இல்லாத ஒரு பாதிப்பு இருக்கு, ஒரு பக்கம் அதீத மழையினால ஒரு பாதிப்பு இருக்கு. அதை நம்ம ம், மான்சூனோட கூட ஒப்பிட்டு நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருந்தா அது கரெக்டாக இன்னைக்கு ரிமைண்டரில் காட்டுது. இது என்ன சொல்றது, அஹ், தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை ரெண்டும் சேர்ந்து ஒரே நேரத்தில் வர மாதிரி வருது. ம், உங்களுக்கு ஆகஸ்ட் செப்டம்பரில் வர வேண்டிய மழை ஜூனில் வருது. உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில். ம், அப்போ உங்களுக்கு எதை வச்சு கணக்கிடுறது? இது இந்தியன் சினாரியோவில்.
குளோபல் சீனாரியோவில் எடுத்தீங்கன்னா டால்ஃபின் ஒரு புயல் வந்து சுற்றி சுற்றி அடிக்குது சைனா ஜப்பானை. அவங்க அதை கணிக்கவே இல்லை, அது காணாமல் போயிருச்சுன்னு நினைச்சாங்க. மறுபடியும் பார்த்தா வேற ஒரு டைரக்ஷன் எடுத்துட்டு வந்து இன்னொரு நேஷனில் சொருகுது. அப்போ இது இப்படி வெறும் வறட்சியாக மட்டும் பார்க்க முடியாது. இந்த சூப்பர் எல்னினோ என்பது வெறும் வெப்பத்தோட தொடர்புடையதுன்றதுனால மக்களுக்கு வந்து ஒரு ப்ரீ அசம்ஷன் என்ன வந்துடுதுன்னா, வெறும் வெயிலும் வறட்சியும் தான் மைண்டில் நிற்கிதே தவிர அதீத மழை பெய்யும்ன்றது அல்லது அதீத பனி சூழும் என்பதோ மைண்டில் ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. அந்த எல்னினோங்கிறத டெம்பரேச்சரை வச்சு நம்ம எப்பவுமே டிஃபைன் பண்ணுறதுனால, சர்ஃபேஸ் ம். டெம்பரேச்சரை வச்சு நமக்கு வந்து சூடு தான், சூடு குறைஞ்சிச்சா எல்னினோ குறைஞ்சிச்சுங்கிற மாதிரி. அப்படி இல்லை, ம். இது மழை இப்போ வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் மூவ் ஆகுது அந்த டெம்பரேச்சர்னு வைங்க. அதுக்கேற்ற எல்லா பாதிப்பையும் அரபிக்கடல்லையும் பசிபிக் ஓஷன்லையும் ஏற்படக்கூடிய எல்லா பாதிப்பும் டிராபிக்கல் சப் டிராபிக்கல் இருக்கக்கூடிய இடங்கள்ல மழையுமாவும் இருக்கும், உங்களுக்கு வறட்சியும் சில இடங்கள்ல இருக்கும். அதை நம்மளால கணிக்கவே முடியல. ம். ரெண்டாவது இப்போ நீங்கள் மழையை எடுத்துங்களேன். இப்போ சென்னையில் ஒரு வாரமாக மாலை நேரங்களில் மழை இருக்கு, ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி பெஞ்சிட்டு போகுது ம். இல்லையா. மற்ற இடங்கள்ல இருக்க மாட்டேங்குது. இங்க இருந்து கொஞ்சம் தள்ளி போய் திண்டிவனத்துல பார்த்தா இல்ல. தென்காசியில அடிச்சு சாத்துது. அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்தா உங்களுக்கு திருநெல்வேலி, விருதுநகர்ல எங்கேயுமே ஒண்ணும் பெருசா இல்ல. ம். அப்போ கொஞ்சம் கூட அது நகரல. அது ஏதோ ஒரு கண்டென்ஸ் ஆகுது. அதுக்கு இன்னும் பல காரணிகள் நம்ம ஆய்வு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, ஆ 15ல இருந்து இந்த மழைய வந்து ரொம்ப முன்னாடிலேருந்து நான் படிக்கிறேன். நீங்க ஜியாகிரஃபி தியரியா படிச்சது எனக்கு ரொம்ப பெரிய இது இருக்கு. 20 வருஷத்துக்கு மேல ஜியாகிரஃபி நான் படிக்கிறேன். அது கிளைமேட்டாலஜியா இருக்கலாம், ஹியூமன் ஜியாகிரஃபி, அது மாரி அக்ரிகல்ச்சர் ஜியாகிரஃபின்னு தனித்தனி துறை சார்ந்தே ஜியாகிரஃபி நான் படிச்சிருக்கேன். ஆனா 2015ல இருந்து களத்துல இத பார்க்குற விதம் வேறையா இருக்கு. அதுக்கும் இதுக்கும் நெறைய சம்மந்தப்படல. கிளைமேட்டாலஜி படிச்சதுக்கும், இதில பார்க்கறதுக்கு சம்மந்தப்படல. ஆனா இந்த இந்த கவனிப்பு ஒண்ணு மட்டும் கொண்டு வந்திருக்கு. நாம் மரங்கள் அதிகம் இருக்கிற அதாவது மலை மேல உயரமான மரங்கள் இருக்கிற பகுதிகள்ல மழைய வந்து குளிர்விச்சு வர வைக்கும் மேகத்த. அத கண்டென்ஸ் பண்ணணும்லாம் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ம். இன்னொன்னு நான் கவனிக்கிறேன் இந்த பேட்டர்ன. இந்த 10 வருஷமா இண்டஸ்ட்ரி எங்கெல்லாம் இருக்கோ அங்கேயும் மழை பெய்யுது. பொல்யூஷன் ம். எங்கெல்லாம் இருக்கோ அங்கேயும் மழை பெய்யுது. ம். பேட்சா சொல்றேன். இப்ப நீங்க சென்னை என்பது திருவள்ளூர், காஞ்சிபுரம் கேடிசிசிய வந்து சொல்லும்பொழுது, இதுல மழைய தருவிக்கக்கூடிய காரணமா வெறும் விண்ட் கஸ்ட்ட மட்டும் சொல்ல முடியல. வெறும் ஓஷன் கரண்ட்ட மட்டும் வச்சு சொல்ல முடியல. ஓஷன் கரண்ட்னா உங்களுக்கு எப்படி ஸ்பெசிஃபிக்கா ஓஷன் கரண்ட்டுக்கு எப்படி சென்னைன்னு தெரியும்? ம். அதுக்கு தெரியாதுல்ல. நகர மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னா வரப்போது. அப்படி கிடையாது. ஆனா பெருவாரமான மரத்தையே அறுத்து எறிஞ்ச ஒரு இடங்கள்ல நெறைய மழை பெய்யறதுக்கு காரணம் என்ன? மழை இப்ப வெஸ்டர்ன் காட்ஸ்ல பெய்யுதுன்னா, அது மலை, அதுக்கேத்த சூழல் இருக்கு, மரங்கள் இருக்குன்னு சொல்றோம். நீங்க சென்னையோ, இல்ல குஜராத்தின் பெரும்பகுதியிலோ, ராஜஸ்தான்லயோ எல்லாம் யோசிச்சோம்னா, ஏதோ இண்டஸ்ட்ரியலோ அல்லது டஸ்ட்டுனால ம். இருக்கக்கூடிய பொல்யூஷனும் இருக்கிற இடங்கள்ல மழை அதிகமா இருக்கு. இந்த மாரி ஃபேக்டர்ஸ்லாம் இப்ப நான் நான் வந்து அப்சர்வேஷன சொல்றேன். இதெல்லாம் உட்கார்ந்து ஆய்வு பண்ணி நமக்கு தரவா குடுக்குறாங்களான்னா இல்ல. நமக்கு ம். வரக்கூடியது எல்லாமே ரெஃபரன்ஸ்க்கு இருக்கக்கூடிய வேல்யூவும் இன்னைக்கு என்ன இருக்கோ பிளட் ரிப்போர்ட் மாரி குடுக்குறாங்க. ஆனா, அந்த பிளட் ரிப்போர்ட்ட வச்சுக்கிட்டு, என்னென்ன வகையான பிரச்சனைகள் உடம்புல இருக்குன்னு சொல்ற டாக்டர் இல்ல இங்க. ம். டயக்னைஸ் மட்டும் தான் நடந்திருக்கு. பெரும்பாலுமான இந்த எக்ஸ்பெர்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, டயக்னைஸ் பண்றாங்க. ரத்தத்தில இது இருக்கு, அது இருக்கு, யூரின்ல இது இருக்கு, ஃபீக்கல் மெட்டீரியல்ல இது இருக்கு, ஃப்ளம்ல அது இருக்குன்னு டயக்னைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்களே தவிர, இதற்கு மூல காரணமா இருக்கக்கூடியதோ, அதற்கு தீர்வோ சொல்லக்கூடிய மருத்துவர்கள் ஒரு எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அப்படி இருக்கிறவங்கள பத்தின தரவுகளையும் காணோம் நமக்கு. ம். இப்ப இருக்கிற எக்ஸ்பெர்ட் எல்லாமே, இப்போ இந்த கிளைமேட் சம்பந்தமா, வெதர் சம்பந்தமா இருக்கிற எக்ஸ்பெர்ட் எல்லாருமே பிரச்சனைய சொல்றாங்க அல்லது ரெஃபரன்ஸா சொல்றாங்க. நேத்து இவ்வளோ மழை, இன்னைக்கு இவ்வளோ மழை, நாளைக்கு இவ்வளோ மழைன்னு சொல்றாங்களே தவிர, ஏன் இவ்வளோ மழை? ஏன் பெய்யல? ஏன் பெய்யுது? ஏன் குறிப்பா நகரங்கள்ல இப்படி பெய்யுது? ஏன் வந்து மலைகள்ல இப்படி பெய்யுது? அ இந்த மாதிரியான தரவுகள் வந்து அ அனலைஸ் பண்ணப்பட்டு, ம். அ இது வந்து இந்த ஒரு வார்த்தைய இவங்க வந்து யூஸ் பண்றாங்க. இந்த சூப்பர் எல்னினோவ பொறுத்தவரைக்கும்,
ஆஹ் இந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, மல்டி ஹசார்டு ஏர்லி வார்னிங் சிஸ்டம் வேணுங்கிறாங்க. அதை தான் இப்போ ம். நான் திருப்பி திருப்பி இப்படி சொல்கிறேன். ஒரு ஒரு உடம்பை பற்றின முழு புரிதல் மாதிரி இது ஏற்படுத்த போகிற பல்வேறு பிரச்சனைகளை பற்றின ஒரு முழு அமைப்புகள் வேண்டும். ம். உதாரணத்துக்கு வந்து தண்ணி பற்றின ஹைட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் ஃபோர்காஸ்ட்டும் அல்லது வறட்சி சம்பந்தமான விஷயங்களும், அதே மாதிரி ஃபைனான்ஸு, இது எல்லாம் சேர்ந்து அந்த மல்டி ஹசார்ட் அந்த அமைப்பா இருக்கணும்னு. ஆனா திரும்பி திரும்பி என்ன ஆயிடுதுன்னா, இப்போ வறட்சிய நீங்க வந்து புரிஞ்சுக்கணும், அல்லது பருவமழைய புரிஞ்சுக்கணும், அல்லது புயல் மழைய புரிஞ்சுக்கணும்னா, இது ஒரு துறை சொல்லிடலாம். மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லிடலாமா தவிர, வறட்சிக்கு இப்போ தமிழ்நாட்டுல வறட்சி அப்படின்னா, நகரங்கள், பெருநகரங்களுக்கு ஒரு மாரி சிந்திக்க வேண்டியிருக்கு. கிராமங்களுக்கு ஒரு மாரி சிந்திக்க வேண்டியிருக்கு. மலை கிராமங்களுக்கு ஒரு மாரி சிந்திக்க வேண்டியிருக்கு. இது இப்படி அதே மாரி மழையும். இப்ப மான்சூன்னால ஏற்படக்கூடிய மழைக்கும், சைக்ளோனால ஏற்படக்கூடிய மழைக்கும் இருக்கிற வித்தியாசமே ரொம்ப பெருசு. ஆனா, இன்னைக்கு எது மான்சூன், எது சைக்ளோனு, எது இது வாட்டர் இது என்ன சொல்றது? கிளவுட் பர்ஸ்ட் இது மாரி எதுவுமே நம்மளால பிரிச்சு பார்க்க முடியல. ம். ஏன்னா, எல்லாத்தையும் சராசரி பண்ணும்பொழுது, மாதமாகவோ, ஆண்டாகவோ சராசரியா பார்க்கும்போது, ஆண்டுக்கு சராசரி 98 சென்டிமீட்டர்ன்ட்டா என்ன தெரிய போது? 12, 11 மாசம் மழை பெய்யாம ஒரே மாசத்துல 98 சென்டிமீட்டர் மழை பெஞ்சுட்டா போதுமா? அப்போ ஒரு மான்சூன் என்பது 40 டூ 50 டேஸ் செட் ஆகணும். ஆனா 3 நாள் பெஞ்சு ஊரே காலி பண்ணிட்டு போயிடுது டிசம்பர்ல. அதுலயும் குறிப்பா 1 மணி நேரத்துலலாம் வேளச்சேரியில அவ்ளோ மழை பெஞ்சது. 2023ல. ம். அப்போ இந்த மாதிரி கணக்கீடுகள் வந்து அன்னைக்கு நமக்கு தெரியுதே தவிர, அதுக்கப்புறம் ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் வந்து இந்த மல்டி ஹசார்ட்ல இன்னும் இல்லன்னு தான் பார்க்குறேன். தேசிய அளவுலயோ, மாநில அளவுலயோ. அ அம் தயாரிப்புகள் இருக்கா? இல்லையா? அந்த நேரத்துல அவங்க வேலை செஞ்சாங்களா? இல்ல காப்பாத்துனாங்களான்னுலாம் கேள்வி கேட்க முடியாது. அது வந்து ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல எல்லா படையும் உள்ள இறக்கி வேலை செய்றாங்க. ஆனா முன் தயாரிப்புகள் அல்லது முன் எச்சரிக்கைகள், தயாரிப்புன்றத விட எச்சரிக்கைகள்ல கூட அவ்வளோ கிளீனா நம்ம வேலை செய்யலன்றது மட்டும் தான் புரியுது. இதில அவன் வேர்ல்ட் மெட்ரோலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னா, 120க்கும் மேற்பட்ட நாடுகள் வறட்சியினாலோ அல்லது அதீத மழையினாலோ பாதிக்கும் அப்படிங்கிறான். ம். ஏதோ ஒண்ணு நடக்கும் இதனால அப்படிங்கிறான். அது எதுன்றத அவங்கவங்க லோக்கல் வெதர் ஸ்டேஷன வச்சு அவங்க முன்னாடியே கணிச்சு சொல்லணும். அப்படி லோக்கல் வெதர் ஸ்டேஷன் வச்சு கணிக்கிறதுன்றது இது என்ன சொல்றது? ஐஎம்டிய பொறுத்தவரைக்கும் காலையில ஒரு நியூஸ் வரும். எந்தெந்த மாநிலத்தில என்னென்ன அலர்ட்ன்னு. அத தாண்டி அவங்க எந்த விதமான இதுவும் இல்ல. மேபி புயல் வரும்பொழுது புயல் குண்டு ஏத்துவாங்க. அல்லது மீனவர்கள கடலுக்கு போ வேணாம்னு சொல்றாங்களே தவிர, சிஸ்டமேட்டிக் அப்ரோச் வந்து விவசாயிகளுக்கோ, மீனவர்களுக்கோ, இல்ல ஒரு பருவத்துக்கோ, இல்ல ஒரு ஒரு காலாண்டுக்கோ எப்படி தயாரிச்சுக்கணும்? அரசாங்கம் எப்படி தயாராகணுங்கிற மாரியான பாலிசி ஒர்க்லாம் இன்னும் கூடுதலா எங்கேயாவது நடக்குமா இருக்கும். ஆனா, அது போதாது இந்த முறை அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கருத்தா பார்க்குறேன். ம். எனக்கு இதுல அ யோசிக்கும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா திருப்பி ம், திருப்பி வர்றது என்னன்னா, ம், நாம ப்ராசஸா பார்க்க வேண்டியதை இன்னும் எபிசோடிக்கா பார்த்துன்னு இருக்கோமோன்றது தான் தோணுது. ம். அதாவது வாழ்க்கை முறையே மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு தருணத்துல, அ, ஏன்னா நம்ம வாழ்க்கை முறையே வந்து தொடர்ந்து இதனால பாதிக்கப்படுது, irreversible-ஆ பாதிக்குது. அ, அ, அ. இதை யோசிக்காம நீங்க உங்க வாழ்க்கையை யோசிக்க முடியாது. ம், ம். இது கல்யாணம் பண்ணிட்ட மாதிரி இது. ம். கல்யாணம் பண்ணிட்டு நீங்க வந்து தொடர்ந்து பேச்சுலர் மாதிரி வாழ்க்கையை நடத்த முடியாது. அதே மாதிரி இது வந்ததுக்கு அப்புறமா நீங்க தொடர்ந்து ஏதோ இது இல்லாம நீங்க வாழ்க்கையை நடத்தலாம் அப்படின்றது வந்து தட் இஸ் நாட் அன் ஆப்ஷன். ம், ஆனா நாம அப்படி அப்ரோச் பண்ணாம நான் அரசாங்கத்துல பார்க்கும்போது நான் ம், என்ன மாதிரி நியூஸ் வருதுன்னு இதை பத்தி பார்த்தோம்னா, ம், கமிட்டி அமைச்சிட்டாங்க, ம், கமிட்டி கூட்டி உக்காந்தாங்க, ம், சந்திச்சாங்க, டீ ம், குடிச்சாங்க, ம், இந்த மாதிரி தான் இருக்குதே தவிர ம். இது வந்து ஆக்ஷன் ஆகாது. ஆமா. கமிட்டி கூடுறதோ அல்லது கமிட்டி வந்து ஃபார்ம் பண்றதோ வந்து இஸ் நாட் ஆக்ஷன். ம்,
நீங்க வந்து ஒவ்வொரு கிராம சபையிலையும் எல்னினோ வந்து எங்கெங்கெல்லாம் பாதிப்பு அதிகமா இருக்கக்கூடிய மாவட்டங்கள்னு இந்தியா முழுக்க ஆல்ரெடி வந்து உங்ககிட்ட ரிப்போர்ட் இருக்குது. ம் அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கிராம சபையில எல்னினோ பத்தின அவங்க பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியில என்ன பிரச்சனைகள் வருவதற்கு எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ்க்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி ம் ம் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, ம் அதற்கு தனிநபராகவோ குழுவாகவோ ஒரு கிராமமாகவோ நாம் என்னென்ன முன்னெடுப்புகள் செய்யணும், ம் அதுக்கு அரசாங்கத்துல என்ன விதமான நிதி உதவிகள் ம் இப்போதைக்கு அதற்கு ஒதுக்கி இருக்கிறாங்க, ம் அதை ஒரு கிராம சபை தீர்மானமாகவோ அல்லது மக்கள் மன்றத்தில் இவங்க செய்யக்கூடிய ஒரு புதிய முடிவாகவோ அதை எடுத்துட்டு வந்தாங்கன்னா அதை எப்படி வந்து இவங்க உபயோகிக்க முடியும். ஒரு மாவட்ட அளவுல கலெக்டர் வந்து விவசாயிகளை கூட்டி எல்னினோனால வரக்கூடிய பாதிப்புகள், இதுல இந்த வருஷம் நாம செய்யக்கூடிய பயிர் வகைகள் என்ன மாதிரி மாற்றம் இருக்கும்னு எங்கேயாவது பண்ணியிருக்கிறானா ஏதோ கிடையாது. அப்படின்றதெல்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி செய்தியே கண்ணில் படல. குழுக்கள் தான் ஆ, கொஞ்சம் பேசுகிறாங்களே தவிர, இப்போ இப்போ நம்ம திருவண்ணாமலையில மற்ற மாவட்டங்களே பார்க்கும்போது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய உள்ளூர் ரகங்களை வந்து பயிர் பண்ணலாம், இல்லை அது வந்து குறைவான விவசாயிகள் மத்தியில பேச்சுக்காக முன்னெடுக்கிறாங்க. இருக்குது. நான் வந்து அரசாங்கமாக எதுவும் அரசாங்கத்தை முன்னெடுக்கல. சொல்றேன். அரசாங்கமாக இதை வந்து ம் ஒன்று ஏதோ ஒரு குழுவை போடுறாங்க, அந்த குழு வந்து ஒரு திட்டத்தை தயாரிக்குது, ஆக்ஷன் பிளான் ஃபார் எல்னினோன்னு சொல்லி ஒன்று தயார் பண்றாங்க, அதை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பப்ளிஷ் பண்றாங்க. ம் ஆனா இருக்கிற நீர்நிலையை ஆக்கிரமிச்சு வீடு கட்டுறதும் இதே அரசாங்கம் தான். ம் மிச்சம் மீதி இருக்கிற காட்டு நேத்து பார்த்த மகாராஷ்டிரால வந்து எங்கேயோ நூற்றுக்கணக்கான ஹெக்டேர் வந்து நிலத்தை அழிச்சிருக்கிறான், காட்டை அழிச்சு 2 அடானி கம்பெனிக்கு கொடுத்துருக்கிறான் அப்படின்னு செய்தி வருது. ம் ஸோ ஒரு பக்கம் அரசாங்கங்கள் அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து என்னன்னா நீர்நிலையை ஆக்கிரமிக்கிறது, மலைகளை ம் குடையிறது, ம் விளைநிலங்கள் மேல வந்து சாலைகள் அமைக்கிறது, ம் அதை போராடுற மக்கள் வந்து ஒடுக்குறது, ம் காடுகளை அழிக்கிறது, இதை ம் வந்து வந்து அவங்களுடைய பிஸ்னஸ் மாதிரியும், ம் இந்த மாதிரி வறட்சி மற்றும் இது மாதிரி நடக்கிறதெல்லாம் வந்து இந்த கார்ப்பரேட் மொழியில சொல்லணும்னா ம் அந்த சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் மாதிரி இதை நடத்துறாங்க. ம் 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 ஆனா இதுதான் வந்து எல்லாரையும் பாதிக்க போகுது. ம் நீங்க கார்ல போனா உங்களை எல்லின பாதிக்காதுன்னு நீங்க நம்பிட்டீங்கன்னா அதோட பைத்தியக்காரத்தனம் வேற எதுவும் இல்லை இல்லையா? ம் இப்ப அப்படித்தான் அது தோணுது. இப்போ அரசாங்கங்களுடைய இந்த இது ஒட்டுமொத்த இதை பார்க்கும்போது ம் கமிட்டி ரிப்போர்ட் போட்டாங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை யார் வந்து இது எடுக்க போறாங்க? அந்த ம் ரிப்போர்ட்டை வச்சு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வட்டாரத்திலையும் கிராம அளவில் அதை வந்து நீங்க முன்னிலைப்படுத்தி நீங்களா அதுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேச ஆரம்பிக்கலைன்னா வேற யார் பேசுவா? ம் ஸோ அதை வந்து நீங்க ரிப்போர்ட் போடுறதோட எங்க வேலை முடிஞ்சு போச்சுன்னு ஒரு அரசாங்கம் நினைக்குது. அதுக்கப்புறம் நாங்க காடு அடிக்கிற வேலையோ அல்லது விளைநிலங்கள் மேல வந்து நாங்க சாலைகளை வந்து விரிவாக்கக்கூடிய வேலையை நாங்க பண்றோம். கான்ட்ராக்ட் தான் அரசாங்கத்தோட வேலையா இருந்துச்சுன்னா அப்ப அரசாங்கம் இதுக்கு தனியார் நிறுவனத்து கையிலேயே கொடுத்துட்டு போயிடலாமே. ம் கான்ட்ராக்டுக்கு அரசாங்கம் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லினோக்கு தான் அரசாங்கம் நடத்தணும். ம் அதாவது இல்ல முக்கியமாக எல்லினோ வந்து கவனிக்க நம்ம வேண்டியது, இப்போ நீங்கள் கான்ட்ராக்டை கேட்ட மாத்தணுமா? கேள்வியிலிருந்து இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியிலிருந்து என்னென்ன மக்களாக என்ன முன்னெடுப்பு வச்சுக்கிறாங்க, அதை எப்படி அரசாங்கம் எடுத்துக்கலாம்னு நம்ம சொல்லலாம். இப்போ ம் உதாரணத்துக்கு போன கூட்டத்தில் கலசப்பாக்கத்தில் பேசும்போது சொல்கிறாங்க, சிவான்னு ஒருத்தர் சொல்கிறாரு, கம்புக்கு 4 முறை மழையோ அல்லது பாய்ச்சலோ இருந்தால் போதும், ம் பயிர் வந்துடும். ஆனால் என்ன பிரச்சனைனா கம்பை உணவாக எடுக்கிறவங்களுடைய எண்ணிக்கை குறைச்சிட்டோம் இப்போ. ம் இப்போ அதை உற்பத்தி பண்ணி என்ன பண்ண முடியும்? ஆனால் இப்போ அரிசியோ மற்ற பயிர்களையோ நீங்கள் உற்பத்தி பண்ணி வைக்கிறத விட கம்பும் ராகியும் ஷெல்ஃப் லைஃப் அதிகம் ராவாவே. ஆமா. நீங்கள் அது 2 வருஷம் 3 வருஷம் ஆனாலும் ஒன்றும் பெருசாக அதுக்கு இது வராது, பிரச்சனை வராது. ம் அப்போ அதை செய்வோம் அப்படின்னு ஒரு முன்னெடுப்பாக இவங்க பேசுகிறாங்க. அரிசி உற்பத்தியை குறைச்சிக்குவோம்,
அரிசி தானே நிறைய தண்ணியை வந்து கேட்குது. ம் நம்ம அரிசி உற்பத்தியை குறைச்சிட்டு இந்த முறை கம்பு கையில் எடுப்போம், ராகியை கையில் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான இது வைக்கிறாங்க. ஆனா இது என்னன்னா சிறு கூட்டங்கள்ல மக்களா யோசிச்சு லோக்கலா ஒரு தீர்வு எடுக்கிறாங்களே தவிர, இப்ப தமிழ்நாடு முழுக்க இந்த மாதிரி லொகேஷன் பேஸ்ல நீங்க என்ன செய்யலான்ற விஷயங்கள அக்ரி டிபார்ட்மெண்ட்டோ அல்லது ஒருங்கிணைந்ததா தானே வேணும். இப்போ மழை சார்ந்து கணிக்கிறவங்களும், அக்ரிகல்ச்சரும், எக்கனாமிக்ஸும் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணணும். அதான் அதனால தான் இந்த மல்டி ஹசார்ட் ம் மாதிரியான ஒரு இத வந்து வைக்கும்போது, நீங்க எல்லாத்தினுடைய இன்டர் டிசிப்ளினரியும் தேவைப்படும் நமக்கு. ஆனா, இங்க அப்படி ஒண்ணும் நடந்த மாரியே தெரியல. இப்ப ஆல்மோஸ்ட் நம்ம இல்ல வந்து இல்ல ஒரு இது இதுல அரசாங்கத்து சைடுல நான் பாக்குறது என்னன்னு, அ, அரசாங்கத்துல வந்து ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் எங்க இருக்குன்னா, ம், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வந்து தன்னிச்சையாக செயல்பட தான் விரும்பும். ம், ஏன்னா அந்த செக்ரட்டரி லெவல்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் மத்த அ, பேரோட சேர்ந்து வேலை செய்யணுன்ற கட்டாயத்துக்கு அவங்க வந்து தங்களை உட்படுத்திக்கவே மாட்டாங்க. ம், அது மாதிரி இருந்துச்சுன்னா, இடது பக்கம் யார் உட்காரணும், வலது பக்கம் யார் உட்காரணும், யார் சீனியர், யார் ஜூனியர், ம், இதுல ம். தான் நேரத்தை அதிகம் செலவு பண்ணுவாங்களே தவிர, அ, அ, அடுத்த துறை சார்ந்த ஆளு வந்து பேசுறாரு, அதை கேட்கணும் அப்படின்றதே பண்றது இல்ல. அ, 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 இந்த மல்டி டிசிப்ளினரி நீங்க சொல்றீங்க இல்லையா? அ, நான் நிறைய அரசாங்கம் கூட்டம் அந்த மாதிரி மல்டி டிசிப்ளினரி கூட்டத்தை வந்து 1, 2 முறை நானே கூட்டி இருக்கிறேன். பல நேரங்கள்ல அதுல வந்து வேலையும் பண்ணியிருக்கிறேன். ம், ம். அன்னைக்கு அந்த துறையில யாருக்கு வேலை இல்லையோ அவங்கள தான் அனுப்புவாங்க. அ, அந்த அ, ஆள் கையில அதிகாரமும் இருக்காது. திரும்பி போய் வேலை செய்யறதுக்கான எந்த ஒரு அ, அ, புரிதலும் இருக்காது. ம். இன்னைக்கு எனக்கு வேற எதுவும் வேலை இல்ல ஆஃபீஸ்ல. அதனால இந்த இன்டர் டிசிப்ளினரி மீட்டிங்க்கு அனுப்பிச்சாங்க. வந்தேன்னு வந்து உட்காருவாங்க. அ, அ, ஹையஸ்ட் லெவல் சீஃப் செக்ரட்டரி அளவுல இதற்கு வந்து கமிட்மெண்ட் இல்ல. சீஃப் மினிஸ்டர் அளவுல இதுக்கு கமிட்மெண்ட் இல்லன்னு. ஏன்னா, அங்க அ, மாத்திரம் தான் எல்லா துறையை சேர்ந்தவங்கலாம் உயர்மட்ட அதிகாரிகள ஒண்ணா கூப்பிட்டு உட்கார வச்சு, அ, நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் பேசுங்க. நீங்க ஒருத்தர் சொல்றத ஒருத்தர் கேளுங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அதிகாரம், ம், சீஃப் செக்ரட்டரி அளவுலயும், சீஃப் மினிஸ்டர் அளவுலயும் மாத்திரம் தான் இருக்கு. மத்த ம், எந்த துறையை சேர்ந்தவங்க வந்து மற்ற துறைய இருக்க இப்போ ஒரு நீங்க சொல்ற இந்த விவசாயத்துறையே எடுத்துக்கோங்களேன். ம், விவசாயத்துறையில இருக்கிறவங்க வந்து சுற்றுப்புறச் சூழல் டிபார்ட்மெண்ட் அது வந்து காடுகளோட சேர்ந்து இருக்குது. கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட்ன்னு. ம், அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களையோ, அல்லது உங்களுடைய நகரப்புற அல்லது கிராமப்புற ம், வாழ்வாதாரம் பேசக்கூடிய ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களையோ, ம், இவங்களெல்லாம் வந்து ஒண்ணா இவங்க கூப்பிட்டு உட்கார வச்சாங்கன்னா, ம், யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம், இந்த துறையில இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரிகளுக்கு ம், அடுத்த கட்டம் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் அந்த துறையிலேருந்து வருவாங்களே தவிர, ம், பர்ட்டிகுலர்லி இந்த துறையில இருக்கிற செக்ரட்டரி லெவல்ல இருக்கக்கூடிய அதிகாரி வந்து ஜூனியரா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. ம், மற்ற துறையில இருக்கிறவங்க இவரோட சீனியரா இருக்காருன்னா, இவரு அவங்க ம், கிட்ட பேசவே மாட்டாரு. அவங்கள ம், நேரடியா கூப்பிட மாட்டாரு மீட்டிங்க்கு. ம், 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 இவருக்கு கீழ இருக்க அதிகாரிகள தான் கூப்பிடுவாரு. நம்ம அந்த ம், ஹைரார்கி என்னைக்கு அந்த வெள்ளைக்காரன் பண்ண ஹைரார்கி சிஸ்டத்த வச்சு இன்னி வரைக்கும் நாம வந்து அரசாங்கத்த நடத்திட்டு இருக்கிறோமோ, ம், அப்போ வரைக்கும் இந்த மல்டி டிசிப்ளினரின்றது உண்மையிலேயே வந்து மக்கள் பிரச்சனைகள வந்து சந்திக்கிறதுக்கு, எதிர்கொள்றதுக்கான அந்த திட்டங்கள் வகுக்கிறதுல வேலை ம், செய்யாதுன்றது தான் என்னுடைய அனுபவம். ம், ஏன்னா, நாம நினைக்கலாம். அப்போ யார் பண்றது அப்படின்னு பார்த்தான்னா, இந்த எல்னினோவ பொறுத்தவரைக்கும் மக்கள் ம், குழுக்கள் தான் செய்ய முடியும். ம், அது எங்க வந்து அரசாங்கத்துக்கிட்ட அவங்க இந்த வேலைய வந்து கொஞ்சம் அரசாங்கத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கும் எங்க முயற்சிக்கலாம்னா, ம், உள்ளூர்ல தான் பண்ண முடியும். உள்ளூர் ம், கலெக்டரோ, உள்ளூர்ல இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரோ அவங்களெல்லாம் புடிச்சு, ம். அங்கேயும் எங்க கான்ஃப்ளிக்ட் வரும்னா, அவருக்கு வந்து ஒரு டார்கெட் குடுத்திருப்பாங்க. உங்க மாவட்டத்துல இந்த திட்டத்தை இவ்வளோ பேர வந்து பயனாளியா நீங்க மாத்துங்கன்னு. ஆ. விவசாயிகள் கூட்டத்துல வந்து விவசாயிகள் வந்து எல்னினோ பத்தி பேசினா கூட, ம், அவருக்கு புதிய ஒட்டு ரகம் வந்து நாங்க இந்த மாவட்டத்துக்கு இவ்வளோ விவசாயிகள் வந்து பயிரிடணும்னு எங்களுக்கு டார்கெட் வந்திருக்கு சார். அத ம், நீங்க பண்ணி குடுத்துருங்க சார்ன்னு வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். இதுல ஆச்சரியம் என்னன்னா, இப்ப எஃப்ஏஓ பேசியிருக்கு, இந்த ட்ராட் அண்ட் ஃப்ளட் ரெசிலியன்ட் சீட் வெரைட்டீஸ அரசாங்கம் வந்து குடுக்கணும்னு.
செகண்ட் ம். இடத்துல வச்சிருக்கான் அவன். அதாவது சொல்யூஷன்ஸ்னு வரும்பொழுது பேக்கேஜஸ்ல இருக்கிற சொல்யூஷன் அவன் என்ன சொல்றான்னா, முதல் பேக்கேஜ் வந்து ஆன்டிசிபேட்டரி கேஷ் அசிஸ்டன்ட். ம். ரெண்டாவது சொல்யூஷனு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டிராட் அண்ட் ஃப்ளட் ரெசிலியன்ட் சீட் வெரைட்டிஸ். ம். அரசாங்கம் இதை பண்ணணுங்கிறான். இப்போ உலக அளவிலேயே இந்த பேச்சு எடுபட்டா கூட தேசியத்திலேயோ மாநிலத்திலேயோ இந்த பேச்சு எடுக்கிறது இல்லை. இன்னொரு என்னன்னா, இப்போ ஆடு கொடுத்தாங்க இங்க, பட் ஆடு மாடுக்கான மேய்ச்சல் நிலத்துக்கு தடை போடுறதோ அல்லது ம். மேய்ச்சல் நிலங்கள் இதனால என்ன பாதிப்படைய போகுது, அதுக்கு என்ன மாதிரியான அசிஸ்டன்ட்லாம் நம்ம பண்ணணுங்கிறதோ பேசப்படல. ம். இப்போ நீங்கள் ஆடு மாடு கோழிலாம் கொடுக்குறீங்க, நான் பண்ணி எது கொடுத்தாலும் சரி, இருக்கிறதுல லாபகரமானது பண்ணி, ஆனால் அது நிறைய சோஷியல் இது இருக்குன்றதுனால அது அது மெயின் ஸ்ட்ரீமில் பேசுறது இல்ல. நான் நார்த் ஈஸ்ட்லாம் போகும்போது ரொம்ப அது வந்து அவ்வளோ க்ளீனாக வளர்த்து அதை இது பண்ணுறாங்க. அது அதுக்கப்புறம் இருக்குது இங்கே. அதை பண்ணியை கழிச்சுட்டு தான் பவுல்ட்ரியை பேசுகிறோம் நம்ம. ம். அது அதனால இப்போ ஆடு மாடு கோழி கூட பெருசாக இண்டஸ்ட்ரியாக மாறி போயிட்டதுனால கோழியும் பெருசாக பேசப்படுறதில்ல. அது ஏதோ இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களோட பிரச்சனை மாதிரி ஆயிடுது கோழியும். அப்போ ஆடு மாடு தான் நிற்குது. அந்த ஆடு மாடு வந்து அதற்கான மேய்ச்சல் நிலங்கள் ஆல்ரெடி நமக்கு சொல்ற மாதிரி இந்த காடுகளை ஒட்டி இருக்கிற கூடியவங்களுக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஆனா பிளைன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து வேற வகையான சிக்கல்லாம் இருக்கும். ஒன்று, இப்போ நம்ம இந்த எத்தனோ வெட்டினரிலாம் பேசுறதுனால அதிக மழை வர காலங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த கோமாரி வர்றதையோ இல்லை மற்றபடி சூடாக இருக்கிற காலங்களில் அம்மை நோய் வர்றதையோ எல்லாம் பார்க்குறோம். போன வருஷம்லாம் அம்மை நோய் சுற்றி அடிச்சிருச்சு இந்தியாவை. நிறைய ம். இழப்புகளை பார்த்தா கண்ணுக்குட்டிகளா செத்துச்சு. அப்பதான் நம்ம போட்டு ஏதோ சின்ன சின்ன முயற்சிகள் முழுசா ஒண்ணும் பண்ண முடியலனா கூட அவரை வச்சு சின்ன சின்ன முயற்சியா போட்டு துண்டு பிரசுரமோ மற்ற மொழிகள்ல பேசி இது இவ்வளவு இருந்தா போதும் அவ்வளவு இருந்தா போதும் அம்மை நோய்க்குன்னு பண்ணோம். அது வந்து வெக்கையை பொறுத்தது, வெயிலை பொறுத்தது அம்மை நோய் வந்து வருது. இதுவே பாதங்கள்லயும் வாயிலையும் உடம்புல மற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய நோய் கழிசல் இது மாதிரி நோயெல்லாம் வர்றது இது எல்லாமே கணக்கில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த இந்த பொறுத்தவரை ஏன்னா நமக்கு பேஞ்சும் கெடுக்க போகுது, காஞ்சியும் கெடுக்க போகுதுன்றதான் 2த்தையும் கவனத்துல கொள்ள வேண்டியிருக்கும். இதுவரைக்கும் நமக்கு காஞ்சு ம். கெடுத்தது, இனிமே பேஞ்சு கெடுக்கும். அதனால வெறும் விதை மட்டும் நிக்காம, நம்ம வந்து பேஸ்டோரல் கம்யூனிட்டிய பெருசா கைவிட்டுறோமோன்னு தோணுது. முழுக்க முழுக்க ஆடு, மாடை மட்டும் சார்ந்தவங்கள சொல்றேன் நான். ம். விவசாயத்தினோட ஆன்சிலரியா அத செய்றவங்க, துணையா வச்சுக்கிறவங்கன்றத தாண்டி, முழுக்க முழுக்க கிடை போடுறவங்க பேஸ்டோரல் கம்யூனிட்டியா மேய்ப்பர்களா இருக்கிறவங்களுக்கு, அ நம்ம ஒண்ணும் பெருசா பாலிசிய கொண்டு வரலன்றது 2. லைவ் ஸ்டாக்குக்கான ஃபீடு, வாட்டரு, வெட்டனரி சப்போர்ட்டு, அப்புறம் அவன் என்ன சொல்றான்னா, டீஸ்டாக்கிங் அப்ரோச்சுங்கிறான். ம். ஒரு எல்லைக்கு மேல அத கூட்டமா வச்சுக்காதீங்க. அத டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்கங்கிறான். ம். அ அ அது வந்து ஏன்னா இப்ப ஆடு வச்சிருக்கவங்களுக்கு தெரியும். ஒரு பர்ட்டிகுலர் நெறைய அடைச்சோம்னா, ஒன்ஸ் நோய் வந்ததுன்னு வைங்க, அந்த அவ்வளோதான். அந்த ஈரத்துல நின்னு யூரின் போய் அப்படியே வந்ததுன்னா, அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸு அந்த ஆடுகளுக்கு நெறைய நோயும், மரணத்தையும் வர வைக்கும். ம். முதல்ல மூக்கு ஆரம்பிக்கும். அப்புறம் அப்படியே புழு வர வரைக்கும் நோய்கள வர வைக்கும். அப்போ டீஸ்டாக்கிங் அப்ரோச்ன்றான். அப்ரோப்ரியேட் டீஸ்டாக் பண்ணோன்றான் அவன். இந்த பவுல்ட்ரிய பொறுத்தவரைக்கும் அல்லது இந்த பேஸ்டோரல் கம்யூனிட்டிய பொறுத்தவரைக்கும். அது பண்றதில்ல நம்ம. ம். இது மாரி நெறைய இப்போ 2 வகையிலயும் எடுக்க வேண்டியது. ஒண்ணு வந்து ட்ரைனேஜ் சிஸ்டத்த பத்தி நம்ம அதிகம் பேசுறோம். ஆனா ம். வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் பத்தி குறைவா பேசுறோம். இது 2மே ம். அ வ தொடர்ச்சியா பேசணும். அதாவது இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்ல என்ன இருக்குன்னா, ஒரு பக்கம் வந்து ட்ராட்டும், ஒரு பக்கம் ஃப்ளட் 2மே சேர்த்து சேர்த்து தான் அவங்க பேசுறாங்க. அதான் ஆச்சரியமா இருக்கு. ம். அத படிச்சாலே அப்படிதான் இருக்கு. பார்க்கும்பொழுது. ஃபுட் புரொடக்ஷன பொறுத்தவரைக்கும் கூட, அ நம்ம வந்து சர்ப்ளஸ்ல வச்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்பலேருந்தே எது எது சர்ப்ளஸ்ல வைக்கலன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா, ஒரு கிட்டத்தட்ட 15, 16 நாடுகள் பட்டினியால இறக்கக்கூடியது வந்து நடந்துகிட்டே இருக்குங்கிறாங்க. அது நமக்கு ஏற்கனவே தெரியும். ம். அந்த ம். மாரி நாடுகளுக்கு நமக்கு வந்து இந்த சோளம், மக்காச்சோளம் அந்த மாரி விஷயங்கள் வந்து ஸ்டாக் வச்சுக்கிறது அவசியம். நெல்லா கூட அவங்க இப்ப சஜெஸ்ட் பண்ண மாட்றாங்க. அந்த ஸ்டாக் வைக்கும்பொழுது அத மெயின்டெயின் பண்றதுக்கு நமக்கு வந்து குறைவான அததான் விவசாயிகளும் சொல்றாங்க. இப்ப நீங்க நெல்லு பண்ணிட்டீங்கன்னா, எப்படியும் நீங்க வந்து அத கொண்டு போய் கிடங்குல போட்டு தான் ஆகணும். அதனால தான் 1,00,000 மூட்டை தேங்கி இருக்கு. இத்தனை மெட்ரிக் டன் தேங்கி இருக்குன்னு சட்டசபையில பேசுறோம். ஆனா கம்போ, ராகியோ 2வது அதை கொள்முதல் பண்ணுவதற்கான இடங்களும் இல்ல. ம். நெல் கொள்முதலாவது இருக்கு. உங்களுக்கு கமிட்டிய வந்து கொள்முதல் நிலையம் நம்ம நினைக்கக்கூடாது. ம். இது 2த்துக்குமே வித்தியாசம் நெறைய பேருக்கு தெரியாது. அதான் இருக்கே.
கமிட்டி இருக்கேம்பாங்க. அதை கூட விவசாயிங்க ரொம்ப கிளியரா வந்து விவசாயிகளுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களோட பிரச்சனை அது வாழ்வாதார பிரச்சனை. உங்களுக்கு ம். கொள்முதல் நிலையங்கள் வேற, ப்ரொக்யூர்மெண்ட்ன்றது வேற, கமிட்டிங்கிறது வேற. அந்த கமிட்டிய கூட கமிட்டில வாங்குவாங்க. மில்லட்ஸ்லாம் வாங்குவாங்களே தவிர, அவன் ஒரு கமிட்டி பிரைஸ் வச்சிருப்பான், எடுத்துட்டு போய் குடுப்போம். ஆனா கொள்முதல் நிலையங்கள் என்பது வந்துச்சுன்னா, நீங்க வந்து மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ல இருந்து தொடங்க வேண்டியிருக்கும். ம். அது வந்து ஒரு பாலிசி பேசிஸ்ல இயங்கும். கமிட்டிங்கிறது வந்து சந்தை இல்லையா? ஆனா ப்ரொக்யூர்மெண்ட்ன்றது ஒரு அரசியல் செயல்பாடு. அதுல நம்ம ரொம்ப ப இது பண்ணணும். ஏன்னா, இந்த அக்ரிகல்ச்சர் அட்வைசரியில வந்து மிக முக்கியமானது வந்து இந்த லோக்கல் கிராப் கேலண்டர் வழியாக ப்ரொக்யூர்மென்ட் வரைக்கும் சிந்திக்கணுங்கிறது தான். நம்ம அதான் திருப்பி திருப்பி சொல்றோம். லோக்கல் கிராப் கேலண்டர் இருக்கணும். இப்ப திருவண்ணாமலைக்குன்னா இப்போ புரட்டாசியில தான் விருதுநகர்ல விதைக்கிறாங்க. ஆடி மாசத்த பத்தி அவங்க பெருசா கவலைப்படுறதில்ல. ம். அப்போ அவ் அவ் அ தமிழ்நாட்டுக்குள்ள தானே இது. நீங்க வந்து மதுரை வரைக்குமே கூட உங்களுக்கு ஆடிப்பட்டம் செல்லுது. மதுரைய தாண்டிட்டா ஆடிப்பட்டம் செல்ல மாட்டேங்குதே. ம். உங்களுக்கு விருதுநகரோ, திருநெல்வேலியோ, கன்னியாகுமரி, நாகர்கோயிலோ ஆடிப்பட்டம்ன்னு ஒண்ணும் அவ்வளோ செலிப்ரேட் பண்றதில்ல அவங்க. ஆடி பெருக்கு வேணா கொண்டாடுவாங்களா இருக்குமே தவிர, பயிர வந்து அவ்வளோ முக்கியம். ஆனா இங்க நீங்க வட தமிழகத்துல வந்து ஆடிப்பட்டம்ன்றது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ம். அந்த ஆடிப்பட்டத்தையே கிராப் பேட்டர்னா பார்க்கும்போது, உங்களுக்கு ஆடிங்கிறது வந்து குறுவையிலிருந்து சம்பாவை நோக்கி நகர்றதுக்கான ஒரு இடம். ஒரு இணைப்பு ம். புள்ளி அது. ம். ஏன்னா, குறுவைன்றது ஆற்று ஆற்று பாசனத்திலயும், சம்பாங்கிறது வந்து மழை பொழிவு மையமா வச்சும் இருக்கும். ம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லோக்கல் பாடிஸ வச்சே அது நடந்துரும். அதனால இது 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 இந்த மாதிரி இருக்கக்கூடிய லோக்கல் கிராப் கேலண்டர வந்து அ அசஸ் பண்ணி வேலை செய்ய வேண்டியது, இதெல்லாம் நம்ம இப்ப இன்னைக்கு நம்ம தலைப்பே அப்படித்தானே வச்சிருக்கோம். தயாரிப்புகள முன்னெடுப்போம்ன்னு. இது ம். மக்களாக முன்னெடுக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அவங்களுடைய நுகர்வுல வேலை செய்யலாம். அப்புறம் இப்ப ஆறு சம்பந்தமான விஷயத்துல மக்கள் என்ன பண்ணிட முடியும்? இல்லையா? ம். இப்ப தண்ணீய வீணாக்காதீங்கன்றது குழாக்கு வந்த பிறகு தான். ஆறுல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அரசாங்க விஷயமால்ல இருக்கு. ம். 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 அப்ப ஏரி, குளங்கிறது அப்படிதான் இருக்கு. அப்போ வரத்து கால்வாயிலிருந்து, போக்கு கால்வாயிலிருந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னா, இவங்க நகரத்துல இருக்கக்கூடிய வாய்க்கால மட்டும் கணக்குல வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு ம். வரத்து கால்வாய், போக்கு கால்வாய் இல்லாத குளங்களுடைய எண்ணிக்கை எடுத்தோம்னா, அவ்வளோ அதிகமா இருக்கும். எப்போ வரத்து கால்வாய், போக்கு கால்வாய அடைச்சிடுறோமோ, அதுக்கப்புறம் அந்த குளம் பயனற்று போயிடும். அந்த ஏரி பயனற்று போயிடும். அப்ப பயனற்று போகும்பொழுது, அது ஒரு காலகட்டத்தில ரியல் எஸ்டேட்டா மாறிடுது. நிலமா ம். மாறிடுது. ஒரு நீர்த்தேக்கம்ன்றது ஒரு நிலமா மாறிடுது. அப்ப இது எல்லாத்தையும் முன்னாடியே கணிக்கணும். இப்ப நம்ம வந்து நவம்பர், டிசம்பர்ல பாதிக்க போறோம்னா, அன்னைக்கு தான் போய் பார்க்கறது. இன்னிலிருந்தே அத நம்ம தயாரிச்சுக்கிறது இல்ல. அப்படி முன் தயாரிப்புன்னு சொன்னாக்க, நீங்க சொல்ற மாரி கான்ட்ராக்ட் விடுற வேலைகள் தான் முன் தயாரிப்பா பார்க்குறாங்களே தவிர, இந்த பொது சொத்துக்கள வந்து சீர் செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றது. அதுக்கு பிறகு ஹெல்த் ரிஸ்க்கு இன்னைக்கே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா இடங்கள்லயும் அ கொஞ்சம் கவனமா இருக்கணும். நேத்து கூட ஏதோ ஒரு நியூஸ்ல பார்த்தேன். அ இந்த வாட்டர் போர்ன் டிசீஸோ, மத்ததோ இந்த டெங்கு, மலேரியா, சிக்குன்குனியா மாரி விஷயங்கள்லாம், டயரியா மாரி விஷயங்கள்லாம் கவனம் செலுத்தணும்னு இப்ப பேசியிருக்கிறாங்க. ம். ஒரு பக்கம். ஆனா ஹீட் ரிலேட்டட் இல்னஸ வந்து கணக்குல எடுத்துக்கிறது இல்ல. 2 ம். வருஷமா இந்த வெப்ப அலைகள்னால ஏற்பட்ட மரணத்த கவுண்ட்ல கொண்டு வரல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொண்டு வந்திருந்தாங்க. ம்ஹ்ம். அப்படி ஒண்ணு நிகழவே இல்லன்ற மாரி ஆயிப்போச்சு இப்போ. தமிழ்நாடு மாரியான இடங்கள்ல முதியோர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம். அவர்களுக்கு இத எப்படி நம்ம சமாளிக்க போறோம்? அவர்களுடைய ஹெல்த்து, அவர்களுடைய என்ன சொல்றது? மன நிம்மதி இதெல்லாம். அந்த கிரானிக் இல்னஸ்லேருந்து அவங்கள எப்படி விடுபட போறோம்? குழந்தைங்களுக்கான விஷயங்கள எப்படி முன்னெடுக்க போறோம்? இப்படின்னு நெறைய துறைகள் இதுல வந்து யோசிக்க வேண்டியிருக்கு. ஒரு என்ன சொல்றது? அ எல்லா சிஸ்டம் இந்த கோல்டுலருந்து மத்தபடி பிரசவிக்கும்போது குடுக்கக்கூடிய அசிஸ்ட் எல்லாமே ஜென்ரலா இருக்கு. அது ஒரு வ அது வரவேற்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. எந்த ஆட்சியா இருந்தாலும் பிரசவிக்கிற பெண்ணுக்கோ, அந்த குழந்தைக்கோ குடுக்கக்கூடிய அசிஸ்டம் வந்து வரவேற்க வேண்டியதா தான் இருக்கு. ஆனா, ம். இந்த மாதிரியான கடுமையான போக்கு நடக்கும் பொழுது, அந்த ஏஜ் வயசுலயே குழந்தைங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள சந்திப்பாங்க, அந்த மாதிரியான சிந்தனைலாம் இங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. ம். அது நம்ம அப்படியே குழந்தைன்னு வந்தா கூட ஒரே ஒரு ஃபேக்டர் எடுத்துப்போம். மால் நியூட்ரிஷன்றத மட்டும் எடுத்துக்குமே தவிர, ம். வேற என்னென்ன சிக்கல்கள அவங்க சந்திக்கிறாங்க? அந்த இந்த மாரி சூழல் சார்ந்த விஷயங்களையோ, ஹீட் வேவ்லயோ அல்லது சைக்ளோன்லயோ குழந்தைங்களுக்கான முன்னெடுப்புகள்னா, பொதுவா நம்ம பேசுற மாதிரி இல்லாம தனித்தனியா எடுக்கணும்.
அப்படிங்கிறதுமே இதெல்லாம் வந்து வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய இருக்கு இது மாதிரி கைடன்ஸ் வந்து நிறைய இருக்கு. பார்ப்போம். அடுத்தடுத்த கேள்விகளை ஒட்டி இதை பேசுவோம். ம். கைடன்ஸ் நிறைய இருக்கு. என்ன, நமக்கு பிரச்சனை வந்து அறிவு சார்ந்த துறையில பிரச்சனை கிடையாது. ம் ஒரு விஷயத்தை அணுகிறதோ அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து தீவிரமா ஆராயறதோ அதுல இருந்து வரக்கூடிய தீர்வுகளை வந்து ஒரு அறிக்கை மூலமாக சொல்றதோ அதற்கு விஞ்ஞானிகள் இருக்காங்க, ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க, அது வேலை செய்யறாங்க. ம் முன்னெடுப்புகளுக்கு தான் பிரச்சனையா இருக்குன்னு தோணும். நீங்க அதான் சொன்ன சொல்றேன் நான். மாதிரி. தயாரிப்புகளும் முன்னெடுப்புகளும் தான் இதை வைக்கணும்னே சொல்றேன் நான். ம், ஒன்று தயாரிச்சுக்கணும், நமக்கு அந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இருக்கணும் அதில். ஆனால் முன்னெடுப்புன்றது ரொம்ப ஃபிசிக்கல் பர்சன்ஸ் இல்லை. ம், அதற்கான ஆட்கள், அதற்கான தொகை, அதற்கான வடிவமைப்பு ப்ராசஸில் வேலை செய்ய வேண்டியிருக்கு. சிவில் சொசைட்டி ம், எப்படி அணைச்சிக்கணும், நீங்கள் சொன்ன மாதிரி கிராம சபையை எப்படி பயன்படுத்திக்கணும், இதெல்லாம் அதனுடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக தான் பார்க்குறேன். இந்த தயாரிப்போடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக தான் முன்னெடுப்பு இருக்கும். ம். ம் அது நம்ம செய்யாம விட்டுட்டோம்னா, தவறிட்டோம்னா நம்ம வந்து அஹ், வருங்காலத்துல இன்னமும் கூட கட்டமைப்புகளை சீரமைக்காம நம்ம வந்து போயிட்டே இருக்கோம் அப்படின்னா, ம் ஏதோ வந்து நம்ம அஹ், இது வந்து அல்டிமேட்லி நான் எங்க பார்க்கிறேன் அப்படின்னா, அதிகாரத்துல இருக்கிறவங்க இயற்கையை சார்ந்து இல்லாம இயற்கையில இருந்து ரொம்ப தூரம் விலகிட்டாங்களோன்னு தோணுது. ம் அதான். எனக்கு வந்து அதிகாரிங்க அடிக்கடி சட்டசபையே கூட ஏதாவது ஒரு பார்க் உள்ள நடத்துனாங்கன்னா இவங்கெல்லாம் இவ்வளோ காரசாரமா பேசாம கொஞ்சம் அமைதியா பேசுவாங்களோன்னு கூட தோணுது சில சமயம். ம் எப்ப பாரு நீ சட்டைக்கு பட்டன் சரியா போடலன்னு ஒருத்தரும், நீ சட்டைக்கு சரியா பட்டன் போட்டிருக்கியான்னு ஒருத்தர், இது மாதிரி வந்து சில நேரங்கள்ல இவங்க விவாதங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம நேரத்துல தான் இவ்வளோ, நம்ம வரி பணத்துல தான் இவ்வளோ நேரத்தை வீணடிக்கிறாங்க அப்படின்னும் போது, ம் முக்கியமான எல்னினோ மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது ம் நான் உச்சரிப்புலையும் இதுலயும் வந்து கவனம் செலுத்திட்டு இருக்கிற அந்த மாதிரி ஒரு கட்டாயத்துல நம்மள தள்ளப்படுதே அப்படின்ற ஒரு வருத்தம் தான் தெரியுதே தவிர, ம் இது எப்படி இயற்கை சார்ந்த ஒரு சூழல்ல வந்து இது பண்ண முடியுமா? ம் சட்டசபை மாத்திரம் இல்ல, ம் மந்திரிகளுடைய அதிக ஆபீஸ் கூட அது மாதிரி எங்கேயான இயங்க முடியுமா? ம் ஏன் ஏசி ஆபீஸ்ல உட்காந்து வேலை செய்யணும் இவங்க எல்லாம்? ம் ஆனா, இப்ப அன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல பார்த்தேன், முதல் மந்திரி வந்து மெட்ரோல எங்கேயோ போனாரு அப்படின்னு. ம் இப்போ வந்து சில பேர் பள்ளிக்கூடங்கள்ல வந்து அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல தங்களுடைய பிள்ளைகளை அனுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஏதோ ஒரு கலெக்டர் பண்ணியிருக்காங்க. ம் இது ஏன் வந்து செய்தியாக வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு? இது வந்து எல்லாரும் அதை பண்ணாங்கன்னா அது செய்தி ஆகாது இல்ல. ம் யாரோ ஒருத்தர் பண்ணும்போது தானே செய்தி ஆகுது. ஆமாம் ஆமாம். ஸோ அது மாதிரி இயற்கையிலேருந்து நம்ம ரொம்ப விலகி அதிகாரத்தில் இருக்கிறவங்க இயற்கைக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற ஒரு செயற்கை சூழல்லையே வேலை செய்யறதுனால தான் ம் அந்த இது வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி முயற்சிகள் வந்து ஏதோ ஒரு ஒவ்வொரு முறையும் புதுசா செய்யற மாதிரி ஒரு உணர்வோட இருக்கு. ம் அதுல இருந்து நம்ம வெளிப்படணும் அப்படின்னா நாம வந்து தினம் தினம் நம்ம வாழ்க்கையில வந்து எளிய மக்களோட அதிகம் பழகுறதோ அல்லது இயற்கை சார்ந்து கொஞ்ச நேரமாவது செலவிடுறதோ வந்து எல்லாரும் செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு அந்த முக்கியத்துவம் ரொம்ப அதிகம் அதுக்கு வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்றது தான் நான் வந்து ம் இதுல பார்க்கிறது. அதை சார்ந்து தான் நம்ம வந்து திட்டங்கள் வடிவமைக்கிறதோ நம்ம முயற்சிகளை ஆரம்பிக்கிறதோ அதை சார்ந்து தான் செய்ய முடியும். ம் இது வந்து நான் ஆட்டிடியூட் அளவில் பேசுறேன். இந்த ம் ஆட்டிடியூட் வந்து அந்த அளவில் நம்ம யோசிக்கலைன்னா கான்ட்ராக்ட் அரசாங்கமாக இருக்கணுமா மக்கள் அரசாங்கமாக இருக்கணுமா அப்படின்றத அரசாங்கங்கள் முடிவு செய்யணும். ம் மக்கள் அரசாங்கமாக இருந்துச்சுன்னா மக்களுக்கான இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து முன்னெடுக்கிறதுன்றது வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ம் அது மத்திய அரசாங்கமா மாநில அரசாங்கம் எதுவாக வேணா இருந்துட்டு போட்டோம். கான்ட்ராக்ட் ம் அரசாங்கம் அப்படின்றது அதை நம்பி நிறைய பேர் வந்து அரசாங்கத்தில் இருந்தாங்கன்னா
ம் அப்ப அதுதான் பிசினஸா மாறும் அரசாங்கத்துக்கு. ம் இயற்கை சார்ந்தவர்கள் நிறைய பேர் அரசாங்கத்தில் இருந்தாங்கன்னா இயற்கையும் அவங்களோட பிசினஸா மாறும். ம் பிசினஸ்னா நான் வந்து இயற்கையே வந்து பிசினஸ் ஆக்குறதுன்னு சொல்லல. ம் இயற்கையோட பிசினஸாக செயல்படுறது அப்படின்றத குறிக்கிற மாதிரி சொல்றேன். ரைட். நிறைய பேசியிருக்கோம். பார்ப்போம். புது தொடர்ந்து பேசுவோம். சீசனில் தொடர்ந்து பேசுவோம். உள்ளூர் பொருளாதாரம், அரசியல் சூழலை புரிஞ்சுக்கிறக்கூடிய அரசும் வேண்டும். மக்களும் அதை வலியுறுத்தியே அரசாங்கத்தை நோக்கி கேள்வி எழுப்பணுன்றதும் இதனுடைய நீட்சியாக பார்க்குறோம். வேறொரு சீசனில் சந்திப்போம். நன்றி.